ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, நம்ம ப்ராங்க் வீடியோவே போட்டதே கிடையாது. நிறைய பேர் ப்ராங்க் வீடியோ கேட்டுட்ருக்கீங்க. அதனால் என் வீட்டுக்கார தரமாக ப்ராங்க் பண்ணலான் இருக்கேன். அது என்ன ப்ராங்க்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த போட்டிருக்கேன் பாருங்கள். இந்த தோடு இருக்குல்ல, இது காணா போன மாதிரி நான் ப்ராங்க் பண்ண போகிறேன். இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை நான் அவுத்துருவேன். இந்த தோடை இதை அவுத்து இங்கே பாருங்கள். இந்த தோடு இல்லை, இந்த தோடு அவுக்கிறேன். அதுதான் கொஞ்சம் லூஸாக இருக்கும். அது அந்த ஜிம்மிக்கு மட்டும் கலந்து விழுந்துருது. அதில் தான் நம்ம கரெக்டாக இருக்கும். ஏன்னா இப்படியே அவுத்தோம்னா அவர் கண்டுபிடிச்சிருவார். இது பாதியில் விழுந்தால் தான் அவர் கண்டுபிடிக்க மாட்டார். இப்போ அவர் வெளியே போயிருக்காருங்க. நான் இந்த இது தனியாக எடுத்திருக்கேன். அவர் வந்தோடனே நான் கேமரா செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ப்ராங்க் வீடியோ ஸ்டார்ட் பண்ணணும். அவர் எப்போ வராரோ அப்போ தான் நான் ஸ்டார்ட் பண்ணுவேன். அதுக்கு தான் இந்த வீடியோ முன்னாடியே எடுத்து வச்சுக்கலான்னு எடுத்துகிட்ருக்கேன். இங்கே பாருங்கள், இந்த தோடு தான். இந்த தோடு தங்கம் தாங்க, யாரும் கவரிங்கன்னு நினச்சிடாதீங்க. கோல்டு தான் இது. இதில் இருக்கிற இதை நம்ம தனியாக அவுத்துடலாம். இது ஈஸியாக அவுத்துடலாங்க. ஐயோ, அது மட்டும் தனியாக விழுகுது. இந்த இது விட்டுருக்கு பாருங்கள். இதை ஒட்ட வைக்கணும். விட்டுருச்சு, நான் படுத்துட்டேன் இதை போட்டுட்டு, அதனால் விட்டுருச்சு. இங்கே பாருங்கள், இப்படியே நம்ம அவுத்தோம்னா பாருங்கள், இது மட்டும் தனியாக காணாமல் போச்சுன்னு சொல்லிடுவோம். அப்போ தான் இவருக்கு சந்தேகம் வராது. இங்கே பாருங்கள், இந்த இதுக்கு பாருங்கள். அப்போ தான் இவருக்கு சந்தேகம் வராது, உண்மையிலே கீழே விழுந்துருச்சுன்னு நினைப்பாங்க. சரிங்க, ப்ராங்க் வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு பார்ப்போம். தரமாக இருக்குன்னு நினைக்கிறேன். சரி, என்ன ரியாக்ஷன் பண்ணுறாருன்னு பார்ப்போம். பக்கத்து வீட்டில் வேறு யாரோ பேசிகிட்டு இருக்காங்க. பக்கத்து வீட்டில் சொல்லணும், ஏதோ சத்தம் போடுறோன்னு சொல்லிட்டு ஓடி வந்துடாதீங்க அப்படின்னு சொல்லணும் அவங்கக்கிட்ட. இல்லாட்டி ஏதோ சத்தம் போடுறாங்கன்னு ஓடி வந்துடுவாங்க. ஏன்னா நம்ம இருக்கிற காம்பவுண்டு வீடு வேறு. அதனால் அவர் வந்தோடனே நான் கேமரா செட் பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் நம்ம ப்ராங்க் வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த வீடியோ நான் தனியாக எடுத்துருக்கேங்க. இந்த பாருங்கள், இந்த ஜிம்மிக்கு தான் எனக்கு தொலைஞ்ச மாதிரி நான் ப்ராங்க் பண்ண போகிறேன். ப்ளீஸ் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இன்னும் என் ப்ராங்க் வீடியோ வேணும்னா நம்ம சேனலில் கேளுங்க, கண்டிப்பாக போடுறேன். சரி வாங்க, இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இல்லை, அவர் வந்தோடனே. சரிங்க, நான் அவர் வந்தோடனே வீடியோ எடுத்து போடுறேன். எப்படி இருக்குன்னு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ அவர் வந்துட்டாருங்க. என் பாப்பா பார்த்துட்டு வந்துச்சு, கீழே வந்துட்டார். வந்தோடனே நான் இப்போ கேமரா செட் பண்ணிட்டேன். கேமரா செட் பண்ணுறது தான் இன்னும் வரைக்கும் விறுவிறுத்து போச்சு. எங்கன்னா செட் பண்ணுறது அவருக்கு தெரியக்கூடாதுல்ல. அதனால் அவர் கூர்ந்தெல்லாம் பார்க்க மாட்டார், அவ்வளோவா பார்க்க மாட்டார். சரி, அவக்காண்டி செட் பண்ணியிருக்கேன். இந்த ரூமுக்கு தான் வருவார் எடுத்தோன்னே. ஏன்னா சேலை கொடுக்க போயிருக்காரு. சேலையெல்லாம் எடுத்துகிட்டு இந்த ரூமுக்கு தான் வருவார். வந்துட்டு இங்கே தான் கணக்கு பார்த்துட்ருப்பார். அப்போ தான் இதுதான் கரெக்டாக இருக்கும். ஏன்னா ஒருத்தவங்க சேலை கொட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு கொண்டு போயிருக்காரு. சரி, வந்துட்டார். வாங்க, அவர் கீழே நின்றுருக்காரு, வந்துடுவார். சரி, நான் போயிட்டு யதார்த்தமாக வரேன். சரிங்க, அவர் வந்தோன்னே மறுபடியும் பார்க்குறேன்.
விட்டுச்சா? சேலை போச்சு. என்னத்த போய் கோழிக்கு கும்பிடுறாங்க. ஒரு சேலை போகிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு வியாபாரம் பார்க்க வேண்டியது. ஒவ்வொரு வியாபாரம் பார்க்குறதுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. இன்றைக்கெல்லாம் போய் வியாபாரம்லாம் ஒன்றும் இல்லை. என்னத்த போய் வியாபாரம் பார்த்து என்ன செய்ய போகிறோன்னு தெரியல. ஆடிக்கிற வெயிலுக்கு அதுக்கு அலைஞர்கள்னா டென்ஷன், எவ்வளோ டென்ஷனு. என்னது என்ன சொல்ல, இந்த வீட்டுக்கு நுழைஞ்சிட்டு ஏதாவது பிரச்சனையோட வச்சிருப்பியா, ஏதாவது ஒரு காரணம் வச்சிருப்பியா. இதுலேயே நமக்கு டென்ஷன் ஆகிடுது. புறாங்க பிரச்சனை ஆகிடுதுங்க. தோடு தொலைஞ்சு போச்சா? என்ன தோடு? ஜிம்மிக்கு தோடா? என்னடா சொல்லிட்டு இருக்கேன்? ஓங்கி முறுக்கி விட்டு போக முடியல. என்ன அவசாட்டா இருக்கு நீ? எடுத்துட்டு இருந்தேன். இப்ப உனக்கு ரீல்ஸ்தே முக்கியம். இந்த தங்கத்தோடு ஒரு விலை தெரியாம உட்காந்துருக்க நீ. ஈஸியா பேசிட்டு இருக்க. தங்கத்தோடு தொலைச்சு போட்டு உட்காந்துருக்க நீ. பாருங்க, பாத்துட்டு பேசுங்க. நானா தொலைச்சேன்? பித்தளைய தொலைச்சிட்டு வந்திருக்கேன். தங்கத்தோடு தொலைச்சிட்டு வந்திருக்கேன். நான் பார்க்கல. இப்ப விட்டுருக்குன்னு என்ன விட்டுருச்சு? இப்ப விட்டுருந்தா நம்ம தான் கவனம் பார்த்துக்கிட்டே இருக்கணும். இருக்கா இல்லையா? இதுக்கு தான் உனக்கு தங்கத்தை தான் கொடுக்கறது இல்லை. நான் தங்கத்தை எடுத்து கொடுத்தோம்னா எங்க தொலைச்சு நின்றுட்டு இருக்கிறேன். நான் தொலைச்சேன். அது விட்டுருக்கு. நீங்க அப்படியே எடுத்துட்டு வந்து கொடுத்துருக்கீங்க. நான் போட்டது எப்படி எடுத்து கொடுத்தாலும் நம்ம பொருள் பாதுகாக்கணும் முதல்ல. இப்ப ₹1 ₹2 வித்துக்கிட்டு இருக்கு நீங்க விற்கிற விலைவாசிக்கு தங்கம். ஈஸியா வந்து அசால்ட்டா வந்து நீங்க சொல்ற. அதுவே அணைஞ்சிட்டு வந்து இப்போ வேதனைப்பட்டு நின்றுக்கிட்டு இருந்தா உனக்கு நீங்களாம் அடிச்ச வெயில். அது வெயில் அடிச்சிச்சு. நிக்கலாம் நாய் வெயில் அடிச்சுக்கிட்டு இருக்குது. ₹1 சேர்க்கறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பேன் நான். இந்த நீ அசால்ட்டா ஒரு நிமிஷத்துல அடிச்சு காலி விட்டு வந்துட்டேன். 10,000 காசை காலி விட்டு வந்துட்டேன் ஒரு நிமிஷத்துக்கு. கேட்ட தங்கத்தோடு தொலைஞ்சு வச்சு நிக்கிற எதார்த்தமா என்கிட்ட வந்து. எப்படி நிக்கிறப்ப? இப்படி மனசிச்சே கிடையாது உனக்குலாம். இப்படி தொலைச்சு விட்டு அசால்ட்டு நிக்கிற. சின்ன பிள்ளை கூட பத்திரமா வச்சிருக்கோம். அந்த சின்ன பிள்ளை கூட பத்திரமா வச்சிருக்கோம். அப்பப்போ தொடுத்து பார்த்துட்டு இருக்கோம். வீடெல்லாம் அலசி பார்த்துட்டோம். இங்க விழுந்துச்சா இல்லை மேலே விழுந்துச்சான்னு தெரியல. வீடு அலசி பார்த்தினா அப்புறம் கிடைச்சிருமா? சின்ன பொருள் எப்படி கிடைக்கும்? எப்படி கிடைக்கும்? சரி வாங்க போய் தேடுவா. எங்கே கூட விழுந்து ஆடு நீங்க போய் தேடிட்டோம். எல்லா இடத்துலையும் கிடைக்கல. அந்த எனாமல் மட்டும் விழுந்துருச்சு. மேலே ரீல்ஸ் எடுத்துட்டு இருந்தோம். அங்கே விழுந்துச்சா இல்லை வீட்டுக்குள்ளே விழுந்துச்சான்னு நாங்கள் கவனிக்கல. ரீல்ஸ் எடுக்கிறதுல எங்கே? ஆமாப்பா, நீங்கள் கவனிக்க மாட்டீங்கப்பா. பெரிய தாளுக்குப்பா நீங்கள். இப்போ நாங்கள் ஒவ்வொரு காசு ₹1 சேர்த்து வாங்கி கொடுத்தா நீங்கள் அசால்ட்டை தொலைச்சி போட்டு நாங்கள் உட்காந்துட்டு பெருமை வந்து பேசிக்கிட்டீங்க என்கிட்ட வந்து. இந்தா வச்சுக்க வச்சு நீயே பத்திரமா வச்சுக்க. இதையும் தொலைச்சிட்டு உட்காந்துருக்காத. எல்லாம் ஒரு ஆள் மூஞ்சி மகரைங்க. ஒரு பொருள் ஒன்றாலும் பத்திரம் பார்த்து இருக்க முடியல. நீங்களாம் வந்து இப்போ பெருமைக்கு வந்து டான்ஸ் அடிக்கிற. இது இருக்குதா இல்லைன்னு அப்பப்போ செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். காலத்தில் போடுறத செக் பண்ணிக்கிறணும். இங்கே ₹1 ₹2 வித்துட்டு இருக்காங்க உங்க தங்கம். இன்னைக்கு விற்க விலைவாசி எவ்வளோ தெரியுமா? 1/4 பவுன் 10,000 ஒரு பவுனுன்றது 45,000 55,000. அசால்ட்டாக நீ சொல்லிக்கிட்டு வந்து நான் மெல்ல ஓடி வந்து சொல்கிறேன் என்கிட்ட தொலைச்சிட்டேன்னு. அது விட்டுருச்சு போயிருச்சு. இப்ப அதுக்கு என்ன செய்யுற? நானும் பாப்பாவை அலசிட்டோம். பாப்பாவை கூட கேட்டு பாருங்க. வீடவே ரெண்டு பண்ணி வச்சிருக்கீங்க. இது தொலைஞ்சிருச்சு. சரி எந்த இடத்துல யோசனை பார்க்க மாட்டீங்களா? எந்த இடத்துல நின்று இருந்தா எங்க நம்ம போயிருந்தோம். எடுத்தோம் மேல ரீல்ஸ் எடுத்துருக்கீங்க. இங்க வீட போய் தொலை வந்துருமாலாமே. மேல போய் பார்க்கணும். ஒரு ரெட்டு பாத்தீங்களா? பார்த்து அவ்வளவுதானே. எங்கேயும் போகல. எங்க விழுந்துச்சுன்னு தெரியல. வெளியே விழுந்துச்சு தெரியலையா? வெளியவே நான் போகல. வீட்டுக்குள்ளேயே தான் இருக்கேன். விழுந்தா இங்க இருக்கணும். இங்க கிடைக்கும். நான் கூட்டி பாக்குறேன். சரி கூட்டி பார்த்து எடுத்து வைக்கி. நீ என்ன அசால்ட்டா சொல்லிட்டு போச்சு. போனது போச்சு அவ்வளவுதான். எனக்கு தெரிஞ்சு போச்சு. போட்டு தள்ளிட்டீங்க. எனக்கு இப்ப வேறு வம்பாடுபட்ட காசு. இப்படியே நான் ₹1 ஒரு டீ குடிக்க கூட யோசனை பண்ணிட்டு நாங்க சேர்த்து வச்சு வாங்கி கொடுக்க நீங்க அசால்ட்டா உட்காந்துட்டு நான் தொலைஞ்சு போச்சு வந்து மெல்ல வந்து பகுமானமா சொல்றீங்க. மெல்ல அப்ப திட்டம் என்ன செய்வாங்க? மூஞ்சி மகரையில கூட தொலைச்சு போட்டு உட்காந்துட்டீங்களா? அந்த ஆட்டம் போட்டுட்டு வந்து ஒரு அசால்ட்டை சொல்லிட்டு இருக்கு தங்க தொலைஞ்சு போச்சுன்னு எல்லாம் பிள்ளைண்டு. அப்ப திட்டம் என்ன செய்வாங்க? உன் மூஞ்சி மகரை இருந்தா இப்படி அங்கத்தை பூராடு ஓய் அடிச்சு முறுக்கி விட்டு போக மாட்டீங்களா? ஒரு தங்கத்தை ஒன்னாலும் பத்திரமா வைக்க முடியல. ஒரு தங்கத்தை ஏன்னா மிஞ்சி கூட ஒரு 1/4 பவுன் அதை பத்திரப்படுத்த முடியல. நீங்க எல்லாம் வந்து ஒரு 10 பவுன் 5 பவுன் செஞ்சு போட்டு நீ எல்லாம் எப்படி பத்திரப்படுத்தி ஒர்க் பண்ணிக்கலாம்? ஆமா அடிக்காம என்ன குத்துவாங்க. நொறுக்கி விட்டுருந்தாலும் கேட்டு கேள்விக்கலாம். அதுவே இந்த வெயில அணைஞ்சு வந்து எவ்வளவு கஷ்டப்பட்டு பாரு பூரணும்.
தொப்பளாக ஆகுது. நீ அடித்த வெயில் அப்படி வேதனையில் போய் உடம்பு சுற்றிட்டு வர்றேன். சரி 1-2 சேர்த்து வைப்போம்னு நான் போய் இன்றைக்கி 300 சம்பாரிச்சு வரேன். நீங்கள் இன்றைக்கி 4000 பொருளை காலி பண்ணிட்டு உட்காந்துருக்கேன். போச்சு, அதுவும் போச்சு. நீ எங்கே போய் கடை பண்ணுறது? இன்னைக்கு வேலை 10,000 அன்றைக்கி எடுக்கும்போது 4,000 போச்சு. பூரா 10,000 பொருள் போச்சு. நான் எல்லாம் போய் ஒரு பொறுப்பு இப்போ வீட்டில் பார்த்தா பொறுப்பாக இருந்துக்கிறேன். நடிக்கிறேன். நீங்கள் இப்போ பொறுப்பாக இருக்கிறேன், பருப்பாக இருக்கிறேன். எல்லாம் என்னத்தை பொறுப்பு நானும் தொலைக்கிறேன், தொலைக்காம இருக்கிறேன். நான் என்னத்தை தொலைச்சுவேன் சொல்லு? அப்போ அடிக்காம நான் இப்பெல்லாம் எத்திருக்கணும். தப்பு பண்ணிட்டேன். அடிச்சு நொறுக்கி இருக்கணும். சரி வேணாம், இது வேணாம், கை ஓங்கக்கூடாது நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கான். பொம்பளை பிள்ளை கை ஓங்கி அடிக்கக்கூடாதுங்க. தேடி என்னத்தை போய் தேடி பார்க்க? நீங்க தேடி பார்த்துட்டீங்கன்னா கிடைக்கல பொருள். நீ இனிமேல் நான் 7 மணிக்கு போய் தேடி பார்க்க போறாத்தீங்க. மேல இருந்து கிளம்பி தேடி பார்க்க வேணானே. கூட்டி பார்த்து எடு பார்ப்பான். எடுத்து காமிச்சிருக்கிட்ட எல்லாம் ஒரு மூஞ்சி மகரையில் அசால்ட்ட சொல்லிட்டு தங்கத்தை தொலைஞ்சு போட்டுருக்கேன். எப்ப எல்லாம் விட்டுச்சு நம்ம தான் பத்திரமா பார்த்துக்கிறோம். விடத்தான் செய்யும், கொடத்தான் செய்யும். எல்லாம் பத்திரமா பார்த்து நம்ம தான் வச்சுக்கிறோம். நீ எல்லாம் ஒரு தொலைச்சி போட்டு 60 நிற்கிறவர் எனக்கு அதுதான் உங்க வச்சுச்சா இருக்கு. இப்ப ஆமா அடிக்காம ஓங்கி குத்திருக்கணும். எல்லாம் ஓங்கி குத்திருக்கணும். எல்லாம் அடிக்காம விட்டது தப்பா போச்சு. அன்னைக்கே அடிச்சு நொறுக்கி இருக்கணும். ஆசை இருக்க போய் தொலைச்சிட்டு உட்காந்துருக்க. அவன் வீட்டுக்காரர் மேலே ஏறி சம்பாதிச்சுட்டு வராரு. நீங்கள் தொலைச்சி போட்டு உட்காந்துருக்கீங்க. தொலைச்சி போட்டு நீ வீட்டுக்கு படி பூரா மேலே போனேன்னு பறந்து காசு கொடுத்துறாங்க. வாங்கிட்டு ஓடி வந்துடுறோம் நாங்கள் வீட்டுக்கு. என்ன பேசிக்கிட்ட? என்னது இவ்வளவு தூரம் பேசிக்கிட்டு இருக்க? நீ சிரிச்சுக்கிட்டு கிடக்குற? என்ன பிராங்கா? என்ன இதுல என்ன பிராங்க் பண்ண? பதட்டு பட்டு போனப்போ கவனிக்கவே இல்லையா? வந்து நான் போய் ட்ரெஸ் காமிச்சுக்கிட்டு இருந்தேன். முட்டாளு வரம்ல மனசுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு. அடிக்க வராம பூரா தங்கத்தை பாரு. இவரு இப்ப கேமரா வச்சுட்டு 60 இல்லாம இப்ப பிராங்க் பண்றாக்கே. சரி கொஞ்ச நேரம் பதறி போனேன். அப்படியா? சரி எல்லாரும் ஒரு நல்ல பிராங்கா பண்ணா கொஞ்சம் நல்லா இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியா? மனுஷன் மாதிரியா சாமி இப்படியா ஏமாத்துறது ஒரு மனுஷனை? நானே ஏற்கனவே வெயில் அலைஞ்சு மண்டை வெடிச்சு பூரா ஒவ்வொரு ஆளும் காசு தர மாட்டேன்னு வரிசை வேதனைப்பட்டு வந்து நிற்கிறேன். இதுல பிராங்கு வேற. அப்போ ஒரு நிமிஷம் எனக்கு பதறி போயிட்டேன். ஏன்னா குருவி சத்த மாதிரி சேர்த்த காசுங்க. இப்படி தொலைச்சிட்டு வந்து உட்காந்தா எவ்வளவு கோபம் வருமா வராது மனுஷனுக்கு? வராம என்ன செய்வாங்க? எனக்கு வந்தப்பா ஒரு நிமிஷம் நொறுக்கிருப்பேன். சரி பாவா என்ன செய்ய? எப்படி இருந்துச்சு எங்க பிராங்க்? ஒரு நிமிஷம் பதறி போனேன். மனசுல படுக்க நான் கவனிக்கவே இல்ல. சூப்பரா இருந்துச்சா பிராங்க்? செம்ம பிராங்க். அப்பா உங்களுக்கு பிராங்க் பண்றதுக்கு நானும் 2-3 நாளா நானும் பாப்பாவும் தவதாயப்பட்டு ஐயோ எங்கடா இது கேமரா வைக்க வேற இடம் இல்லாம நெஞ்சு வலிச்சுக்கிட்டு இருக்குது. இதுல இந்த நெஞ்சு வலி வேறையா தாங்கனா? நானு கேமரா எங்க வைக்கணும்னு தெரியாம நான் வச்சு ஏன் டென்ஷன் ஆறீங்க? வாங்க டென்ஷன் ஆதா இருக்கு கீர்த்தனியா அந்த தோட எடுத்துட்டு வாமா. ஐயோ தோடு இருக்கு பதறாதீங்க. என் வீட்டுக்கார் பயந்து நடுங்கி கொள்ளவெறி ஆயிட்டாரு. நெஞ்சு வலி இருக்கு. கீர்த்தனி அந்த தோட எடுத்துட்டு வாமா. நம்ம ஒளிச்சு வச்சோம்ல கிடக்குறான். ஊரெல்லாம் வாங்க முடியாம இருக்கான். இத்தனையும் செஞ்சுக்கிட்டு இருக்க. எங்க பாப்பாங்க இந்த நிலைமையிலயும் இப்படி இதுக்கு ஒரு என்ன சொல்றது? நான் போய் தோட எடுத்துட்டு வரேன் போறங்க. இவங்களுக்கு ஒரு கிளுகிளுப்பு. இதுல ஒரு சந்தோஷமா இப்ப ராங் பண்றதுல. மனசே படபட போயிட்டு வச்சுக்க. நெஞ்சு வலி ஏற்கனவே நெஞ்சு வலிக்குது எனக்கு. இதுல இந்த இது வர இந்த இருக்குப்பா. இந்தாங்க உங்க தோடு, உங்க 10,000 ரூபாய் தோடு. சரி ஒரு தங்கத்தை தொலைச்சதுக்கு இன்னும் திட்டுறீங்க சாமி. ஆமா தங்கட சும்மா வருது. கஷ்டப்பட்டு சும்மா கொடுக்குறேன் கடைக்காரன். அடிச்சு நொறுக்கிருப்பீங்க போல. அடிச்சு நொறுக்குவா. இன்னும் 5 நிமிஷம் தான் அடிச்சு நொறுக்கிருப்பேன். இந்த வந்திருக்கல நான் பரவாயில்ல. ஏதோ நீ சொல்லிட்டேன். இன்னும் 2 நிமிஷம் விட்டுருந்தா நான் அங்கே போய் தேடி பார்த்துட்டு கிடைக்கலன்னா நொறுக்கிருப்பேன் இன்னைக்கு நைட்டு. சரிப்பா ஓகே ப்ரோ.
நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் மனசு பாருங்க நிம்மதியா இருக்கா? மனசு நிம்மதியா இருக்கு எனக்கு சந்தோஷமா இருக்கு ஆனால் நெஞ்சு வலி இருக்குங்க இப்படி இல்லை ப்ராங்க் பண்ணி நெஞ்சு நிறைய வர வச்சிருச்சு இப்போ ஓரளவுக்கு நார்மல் ஆயிடுச்சு இந்த வேர்த்துருச்சு பாருங்க கிருகிருன்னு இருக்கு எனக்கே இப்போ படபடன்னு வந்து வேர்த்துருச்சு இங்க இந்த ரெண்டையும் காணோம். இந்தா எங்கே போச்சு பிள்ளைங்க இதா இருக்கு. இங்கதான் சரி, இப்போ இருக்கு. தண்ணியை குடிக்கணும் போட்டுட்டே இருக்கேன். ஹாய் நம்ம ஃப்ரெண்ட் வந்து எடுத்து கொடுத்தியா தோட ஒளிச்சு வச்சுக்கோங்க. அப்பா பதட்டப்படுது. இப்ப கதவை திறக்கிறேன். முடியல பற்றி அங்கே ஒரு ப்ரெஷர் குறைஞ்சிருக்கு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சூப்பராக எங்கள் வீட்டுக்காரை வந்து ப்ராங்க் பண்ணியாச்சு. விறுவிறுத்து போச்சுங்க எனக்கு. இந்த கேமராவை செட் பண்ணி இவரை எங்கன ப்ராங்க் பண்ணுறதுன்னு நினச்சி ஐயோ ப்ராங்க் வீடியோலாம் போட முடியாதுங்க சத்தியமாக. ஏன்னா கேமரா வைக்கிறதுக்கு இடமே கிடையாது. சத்தியமாக கேமரா வச்சு ஒரு வீடியோ ப்ராங்க் வீடியோ எடுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ரொம்ப இது ஆகுது, ப்ரெஷர் ஏறுதப்பா. ஆனால் ப்ராங்க் வீடியோ போடணும்னு ஆசையாக இருக்குது. இப்படிலாம் இருந்தால் நான் என்ன பண்ணுறது? சரி எப்படியா முடிஞ்ச அளவுக்கு ப்ராங்க் வீடியோ போட்டு பார்க்குறேன். ஸ்கிப் பண்ணால் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். சரிங்க, இந்த வீடியோ பிடிச்சி எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி ப்ராங்க் வீடியோ வேணும்னா சொல்லுங்கள். இனிமேல் நிறைய போடுறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்க, என் வீட்டுக்காரர் வேறு பதட்டமாயிட்டார். அவர் பாவம் இப்போ தான் வந்தார் வெயிலேருந்து. சரி நான் அவருக்கு போய் ஏதாவது போட்டு கொடுக்குறேன். சரிங்க, பாய்.